சீன பெருஞ்சூரை விட பெருசா இருக்க. டேய் வாங்கடா. டேய் ஏன்டா இப்படி தடுமாறற? தடுமாறாம டைமிங்ல குதிக்கறானா சூப்பரா அசிஸ்டன்ட்டா. மூஞ்ச முற மாட்டிக்க போறோம். ஏண்டா மூஞ்சி மேல துணி கட்டு போறதுக்கு நம்ம என்ன ஆபரேஷன் தியேட்டர்லடா போறோம்? இப்போ என்ன நம்ம யாரும் தெரியாமலே கெட்டப்ப மாத்தணும் அவ்வளவுதானே? என்னடா இது? டேய் நீ பழைய படம்லாம் பார்த்தது இல்லையா? இப்படிதான் ஒரு மச்சத்தை விட்டுட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. வாங்கடா. டேய் நீ ரேஷன்ல இலவச வேஸ்ட் வாங்குற மாதிரி இடிச்சின்னு வரானுங்க பாரு. மெதுவா வாங்கடா. ஒருங்க. சத்தம் போடாதீங்கடா. டேய் கோணி போயிடுறா. டேய் சேனி கோணி குறா. அப்படி சக்சஸ். இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. மூடுறா. ஜெய் பஜ்ரங்க கபாலி. 3 முடிச்சு போடு. வா. டேய். டேய் ஓடாத. புடி. ஓடாத சொல்றல. சொல்லவே இல்ல. டேய் டைகர் ஏன்டா ஓடுற? என்னடா என்னங்க? ஏய் எங்க போற? என்ன இருக்காங்க? பாத்துட்டாங்க. பஸ் ஆட்டோ. வாட்ச்மேன் கேட் மூடு. கை குண்டா ஒரு கேட் வரலாம். அக்கா இல்ல வச்சுக்கோ சொக்கா. எங்க கிட்டே வா. ஓடுடா. ஐயோ பாக்கெட் எக்ஸல் மாதிரி இருக்கா. பல்சர் மாதிரி பறந்து வரால. பல்சர் மாறிட்டாடா. சக்தி வந்து என்னடா அவன் கபடி விளையாடிட்டு இருக்கான். என்னடா சீக்கிரம் வா. இந்த பக்கம் எப்படி? சீக்கிரம் ஓடி வாடா. ஒரு ஊரே வருதா. தேங்க்யூ குரங்கு. திருடுறானே. வரமாமா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சார் நான் தான் சார் போன் பண்ணேன். எங்க காலேஜ்ல திருட கோணி திருட அங்க ஒரு பைக்க திருடிட்டு இருக்கா சார். வாங்க சார் நான் காட்டுறேன். வா. போங்க சார். ஓடிட்டு போறோம். சீக்கிரம் போங்க. ஐயோ காணுமே. இங்க தான் சார் இருந்தா. சார் ஒரு நிமிஷம் சார். உங்க பைக் காணோம்ல? அப்ப இது யார் பைக்? உங்க பைக் இல்லங்க சார். உங்க பைக் ஏமா இங்க வா. சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல சார் எங்க காலேஜ்ல திருட கோணி திருட இங்க தான் சார் ஒரு பைக்க திருடிட்டு இருந்தா சார். நான் பார்த்தேன் சார். அவன அதுக்குள்ள காணோம். உன் காலையில என்ன திருடணும்? எங்க காலேஜ்ல இருந்து புள்ளையார திருடிட்டா சார். புள்ளையார் திருடினதுக்காம காலங்காத்தால என் டயத்தை வேஸ்ட் பண்ண. நல்ல பொண்ணுமா நீ. சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண புள்ளையார் இல்ல சார். எல்லாரும் அன்னைக்கு நடந்ததை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ தான் சார் சொல்லுவாங்க. ஆனா நான் என் புள்ளையார் கிட்ட தான் சார் சொல்லுவேன். டெய்லி அவர் முகத்துல தான் சார் முழிப்பேன். ப்ராமிஸா சார். சார் நான் தேடுறது புள்ளையார் இல்ல சார். என் குடும்பத்துல ஒருத்தர். அவர் இல்லாம சரிமா. சார்
எப்படியாவது 10ஆம் தேதிக்குள்ள கண்டுபிடிச்சிருங்க சார். 10ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சார். நான் அவரை பார்க்காம போனதே இல்லை சார். ஃபெயில் ஆயிருவேணும்னு பயமா இருக்கு சார். சார் சார் ப்ளீஸ் சார். இதெல்லாம் கேஸா எழுத முடியாதுமா. அவன் பேர் என்ன சொன்னா? கோணி திருட. அவள் திரும்ப எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நாளை தட்டு உன் பிள்ளையார் உனக்கு வாங்கி ஓகே கொடுத்தேன். சார். சரியா? தேங்க்ஸ் சார். இங்க தானே இருந்தா? இது உன் பைக் தானே? கோணி பையல. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டா. டேய் அடுத்த வாரம் கல்யாணம், கைக்கு நிறைய வேலை கொடுக்காத. டபுள் பார் ரெடி. என்ன பெருசே 2 கையில தம்பு சொச்சின்னு மாத்தி மாத்தி அடிக்கிற? அதுக்கு நாயுடு ஆளுக்கு போய் ஒண்ணு வாங்கிக்க வேண்டியதானே? ஓ இதுவா? அடுத்தவன் செய்யறத பார்த்தாலே எனக்கு பாடி பெயின் ஆகுதுப்பா. ஐயோ இதெங்க டேய் பல்சர் பைக் ஸ்டாண்ட்ல நிக்குதுடா. பல்சர் பைக் ஸ்டாண்ட்ல நிக்காம பின்ன ஊதவத்தி ஸ்டாண்ட்ல நிக்கா? டேய் முட்டாள், அவள சொன்னேன்டா. எவவா? ஐயோ இவளா ஆளவுறாங்க அப்பா. நேத்து அப்பா கிட்டே புள்ளையார காணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாடா. ட்ரெயின்ல பாம்பு வச்சவன், பேங்க்ல கொள்ள அடிச்சவன்லாம் ஜாமீன் வாங்கின்னு சந்தோஷமா சுத்துறானுங்க. தம்மா தூண்டு புள்ளையார திருட்டி வைட்டா லோன்னு லோல் போடுறோம்பா. சரி பைக் எடுத்துக்கிட்டு கேட்டாண்ட வந்துரு. நான் போனா மாட்டிக்குவேன். ஏன் நான் போனா மாட்டிக்க மாட்டேனா? நீ தான் கெட்டப்பெல்லாம் மாத்தினிய. டேய் அதெல்லாம் ஒரு கெட்டப் சேஞ்சாடா. நீ தானே பீத்திக்கிட்ட. புரியுது. என்ன திருட்டு கேஸ்ல மாட்டி விட்டு ஹெட் கான்ஸ்டேபிளாக்கு உங்க அப்பாவை எஸ்ஐ ஆக்கலான்னு ஐடியா பண்றியா? அது நடக்காது. ஐயோ சமாளிக்க கையில பேண்டா பண்ண கூட இல்லையடா. இந்த பல்சர் இன்னைக்கு நம்மள பஞ்சாமிர்தம் பண்ண போறான். நீங்க என்ன பைக் எடுத்து போறீங்க? நான் பைக் எடுப்பேன், பிச்சை எடுப்பேன், ஷகிலா வச்சு படம் எடுப்பேன், ஃபுல்லா குஸ்டு வாந்தி கூட எடுப்பேன். இதெல்லாம் நீ கேக்குற? who are you? இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்திருக்கேன். பார்த்திருக்க முடியாது, ஏன்னா எனக்கு தான் மச்சம் இல்லையே. இந்த பைக் நேத்து கோணி திருடல ஓட்டிட்டு. ஏமா அதெல்லாம் கேட்காம பைக் ஒண்ணு கேக்குறடா போமா. அப்படின்னா இது உங்க பைக்? ஆமா என் பைக் தான். நீ என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேக்குற? நக்கிறனுக்கு நாத்தனார் பொண்ணா? போமா போமா போமா. ஏய் நான் யார்? நானும் தெரியும். ஏட்டா கணக்குல 2000 வர வச்சுக்க. அண்ணே அப்படியே அந்த லிஸ்ட்ல இருக்க சாமான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. சரிங்க தம்பி. தம்பி அம்மா அர்ஜென்டா கோணி போய் கேட்டாங்க, கையோட கொண்டு போயிருங்க. எல்லாம் முருகா அந்த கோணி போய் எடுத்து வண்டியில கட்டி விடல. ஸ்டாப்பா எங்க இருக்கு பண்ணோம்? காசு கொடுத்து இறங்கி. கோணி திருடு. ஐயோ என்ன பிடிக்கவே. சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. அதோ அந்த ரெட் கலர் டி-ஷர்ட். அவனா? இப்போ பிடிச்சிருக்கேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. பாரு. போங்க பிடிங்க. அவன் எங்க பிடிக்க? அவன் ஓட்டுல சேர பார்த்தா ரேஸ்ல ஜெயிச்சல் மாதிரி இருக்கான். கொஞ்சம் வேகமா போறீங்களா? இன்னும் ஸ்பீடா போனா என் பொண்டை எப்படி தெரியல நிக்கும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்க நான் மேல போறோமா? யோ நீ போடா. எது போடாவா? பின்ன போட சொட்ட தலையா? இதுக்கு போடாவே பரவாயில்ல. அண்ணன்னு ஆரம்பிச்ச இது என்னன்னு சொல்ல போறியோ? அவனை பிடிக்கல, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. 2 ரூபா கோணிக்கு யாராவது ஆட்டோல விரட்டுவாங்களா? எங்க போவ? பள்ள துணி போட்டுக்கலாம். ஐயோ பரவாயில்ல போ. எங்க பழத்து முழுது சாவா? அப்புறம் வாடகை விடுமா? இன்னைக்கு யாரு மோதிரம் முடிச்சது தெரியல. எங்க கொண்டா போடா ப்ளே கிரவுண்ட். எங்க போனா? இதுவா குடு. சரி விதிக்கிறோம். பட்ட பகலே திருட போறியா? அம்மா கோணிப்பாய். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹெட் கான்ஸ்டபிள் ராஜராஜன் இருக்காரா? வினோத் இந்த வண்டி சாவி. வண்டியை காம்பவுண்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி இருக்கேன். கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சார் அந்த கோணி திருட இந்த ஏரியால தான் சார் திருடிட்டு இருக்கான். வாங்க. இந்த ஏரியால? ஆமா சார். நீ நல்லா பாத்தியா? பாத்தா சார் போங்க பிடிக்கலாம். அவன் இப்படிதான் சார் வந்தான். ஒரு கோணி எடுத்து பைக்ல வந்து அந்த செவரேறி குதிச்சான். ஐயோ பாத்தீங்களா சார் பைக்க காணோம். திருட்டு பசங்க 4 பேர் பைக்கோட மெயின் கேட்ல வந்து நிப்பானுங்க.
என்ன சார் அப்படியே நின்னுட்டீங்க? ஏறி வாங்க. இது ஏன் வேணுமா? ஆஹா, பாத்தீங்களா சார், போலீஸ் வீட்லயே திருடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். இன்னைக்கு அவனை கையும் களமா பிடிச்சாதான் நான் யாருன்னு காட்டுறேன். வாங்க சார், சீக்கிரம் சீக்கிரம். யார் மணி? யாருங்க இந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டானா? திருடனா? அம்மாடி யாத்தாடி. யார் இந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன இடிக்குது? போனா இவன் ஒய்ஃப் தவிர எல்லாரும் என்ன டச் பண்றாங்க. நம்ம வீட்ல திருடன் போட்டுட்டானா? திருடன் இல்லாத திருடி. போலீஸ் வீட்டுக்குள்ளேயே திருடனா? சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சா சாமி. யார் நீங்க? ஹலோ, யார் நீங்க? கேக்குறீங்கல, யார் நீங்க? என்ன வேணும்? ஹலோ அம்மா, யார் அவ? திருடி. ஐயோ, திருடன் போட்டுட்டானா? திருடனா? காதல் சந்தியா ஹைட் இருக்கேன்றதுக்காக அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கை பிக்கப் பண்ணி வீட்டுக்குள்ள ஓடி வர வைக்கிறியா? நாங்கெல்லாம் அவனை திருடன் நினைக்கணுமா? உண்மையை சொல்லு, நெஞ்சாங்குட்டுக்குள்ள யாரை வச்சிருக்கிற? அந்த ஒரு வேளை தான் இந்த வீட்டுல நான் இன்னும் பண்ணல. எங்க இந்த திருடன்? ஃபேமிலி மென்டல் ஆயிடுச்சு. எவன்டா கண்ட இடத்துல காவா தோண்டி வச்சது? பெருசுங்க தடிக்கு வந்தா ஃபைல் க்ளோஸ் ஆயிடாது. ஏதோ எனக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியும், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். ஐயோ அம்மா, பல்சர் சக்தி தேடி இங்கே வந்துட்டாளா? இவ கையில மாட்டோம், இன்னைக்கு கைமாதான். எங்க? ஐயோ, சொந்த வீட்டையே சுத்தி காட்டுறாளே. ஏய், திருடனோட வந்துருக்க. மாமா, நீயா? வா, இங்க குத்திட்டே மாமா. அங்க குத்துனா கேஸ் கிடையாதுடா. குடிங்க. திருடன் வீட்டுக்குள்ள தான் இருக்கான். உள்ள இருக்கானா? அப்ப என்னதான் துரத்துறாளா? ஐயோ ஐயோ. இந்த பக்கம் போயிருப்பா. ஃபாலோ மீ. என்னடி இது? வீட்டை சுத்தி பார்த்துட்டு இவ தான் திருட போறாளோ? இப்ப நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஒரு கொள்ள கூட்ட தலைவனை துரத்துறா மாதிரியே துரத்துறாளே. யார் அது வாயில ஆறு வச்சுட்டு வர்றது? நீ கத்தறியா? ஓடிட போறான். அவ துரத்துறா, ஓகே. வயசான காலத்துல இதுங்க ஏன் துரத்துதுங்க? முடியலடா சாமி. வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா? சே, இது என் பொண்டாட்டி சேலை. டேய், டேய் டேய், திருட எங்க இல்ல, நீ அங்க போய் தேடு போ. பாட்டி நீங்களும் போங்க. ஐயோ, நீ ஐயோ, திருட இந்த வழியா எஸ்கேப் பண்ணா இங்க ஒரு ஆம்பளை நிக்க வேண்டாம். வாசம் தான், நானும் இங்கே இருக்கேன். ஐயே, நெருப்புக்கு எதுக்கு தீப்பெட்டி? போ போ போ, உள்ள போ உள்ள போ. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. டேய் வினோதே, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்படி உட்காரலாமா? ஏப்பா இப்படிதான். ஐயோ, இதை விட இது கொஞ்சம் வசதியா இருக்கு. அம்மா, அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, பாடிக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க, இங்க பாருங்க. எங்க ஓட்டு? மாப்பிளே, உங்களுக்கு ரொம்ப தைரியம் மாப்பிளே. நிறுத்துக்க நிறுத்துக்க. தலையை தொங்க போட்டுட்டா. அநேகமா முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். யாருன்னு பாத்துறலாம். ஓபன் பண்ணவா? ஓபன். இதுல கூட லேட். இது யாரு? இது யாரா? அப்ப நீ தேடி வந்த திருடன் இவன் கிடையாதா? இது அவன் இல்ல. நீ யாரா? ஏய், கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டக்கூடாதாமா. இது சக்தி ஃப்ரெண்ட் பாலசுப்ரமணியா. பாலுவா? ஐயோ, நான் அப்பவே சொன்னனே கேட்டீங்களா? ஒரு அப்பாவிய போட்டு இந்த அடி அடிச்சிட்டீங்களே. அத்தை, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் எஸ்கேப். பாலு, நீ என்ன பண்றீங்க? ஹோலி பண்டிகை. என்ன சொல்றாங்க? வாயில என்னவோ வச்சிருக்கான். துப்பிட்டு சொல்லனா? புரியுற மாதிரி சொல்லுடா. பாவி, வீடு ஓடிச்சிட்டியா? ரெண்டு பையில. எல்லாரும் ஓடி வாங்க. யாரு? புடிச்சிட்டேன், யாரு? புடிச்சிட்டேன். விடு. யாரு? விடு, விடு. இங்க இருக்கா, வாங்க. யாரு? யாருன்னு கேக்குறல்ல? புடிச்சிட்டேன். கோணி தேடின்னு பிடிச்சிட்டேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. எங்கடா என் புள்ளியாரு? எங்க என் புள்ளியாரு? அப்பா. ஐயோ, எங்க அவன்? யாருங்க? வாங்க வாங்க. இவன் தான் கோடி திருட. பிடிங்க. யார பிடிக்க? இது என் புள்ள. என்னடி முதல்ல? இவனை பார்த்தா திருட மாதிரியா இருக்கு. உன்னை பார்த்தா திருடி மாதிரி இருக்கு. அம்மா, யாருமா அவ? யாருக்கு தெரியும்? காலையில இருந்து திருடன் திருடன் வீட்டுக்குள்ள பூந்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டாடா. எம்மா, இன்னும் யாரம்மா திருடன் சொல்ல போற? முதல்ல இடத்த காலி பண்ணு.
என்னங்க என்ன 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 வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துண்டு துண்டா வெட்டிரட்டுமா? அந்த ஊர்ல அதானே பண்ணிட்டு இருந்தீங்க, போய் பண்ணுங்க. வெட்டிடுறேன்டா. வெட்டி பண்ணா ஒன்றும் குறைச்சல் இல்லை. வீட்டுக்குள்ள சம கட்டையை வச்சுக்கிட்டு தெருவில் வந்து விறகு கட்டையெல்லாம் வெட்ட வேண்டியது இருக்கு. ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? இது வேற ஒண்ணு. என்னடா இங்க நின்று இருக்க? என்னடா டேய் மச்சான், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? எங்கடா போய் தொலைஞ்ச? உன் எழுத்த வீட்டு குவார்ட்டர்ஸ்ல 15 வயசுல பப்பாளி பழம் மாதிரி பளபளன்னு ஒரு பொண்ணு. அவன் நீ ஒரு லுக் விட்டா, நானும் லுக் விட்டேன். அதுக்கு கிராஸ் டாக்ல 30 வயசுல ஒன்னு கிராஸ் ஆச்சு பாரு. அது வந்தோன்னே இது அன்று இது ரெண்டுகளுமே இப்படி இருக்கும்போது நடுவுல ஒண்ணு பிறந்திருந்தா இருக்கு. அதுக்கு பேர் சக்தி. வயசு 27. எங்க இருக்கு? டேய் அந்த பொண்ணோட அண்ணன்டா. நம்ம எஸ்ஐ பையன். ஆனா கொஞ்சம் கிராக். கொஞ்சம். அண்ணா நம்ம தங்கச்சிங்களா அண்ணா? ஹோம்லியா இருக்கும் போதே நினைச்சேங்கண்ணா. ஹே திவ்யா. வந்துட்டேன். வாமா திவ்யா, நீ எதுக்குமா கிச்சனுக்கெல்லாம்? டீ சாப்பிடுறியா? அத்தை, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், வேற யாருக்காவும் வரல. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு அத்தை. கேஆர் விஜயா மாதிரி அம்மன் காஸ்டியூம் போட்டு ஹால்ல வச்சு கும்பிட வேண்டிய உங்களை இப்படி கிச்சன்ல வச்சு கஷ்டப்படுத்துறாங்களே. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நான் வந்தப்புறம் உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட். கொடுங்க கொடுங்க எல்லாருக்கும் தானே. வழி வழி. வினோத் காஃபி. தேங்க்ஸ் அனி. பாட்டி, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? உங்களை பார்க்கணும் தோணுச்சு வந்துட்டேன். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. அமெரிக்கால மட்டும் நீங்க பிறந்திருந்தீங்க, அடுத்த ஸ்பீல்பர்க் நீங்க தான். எவ்வளவு கியூட்டா கதை சொல்றீங்க. இப்படித்தாமா உன் தாத்தா கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துல நான் இத வந்து கேக்குறேன் பாட்டி. ஹலோ, கொஞ்சம் தள்ளுங்க. அதுதான் என் ஒய்ஃப். அண்ணே காஃபி. ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படி இருந்த நீங்க? இப்படி அழிச்சிட்டீங்களே. இன்னைக்கு நான் உள்ள பனியன் போடலாமா? என்னாலே விடுறியா? ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவா? இது இது பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குல்ல, அதோட குடமா இது. சைடுல கிழிஞ்சிருக்குனாங்க. சரி கொடுங்க, நானே தச்சு தரேன். ஒரு ஆன்மீக சேவையா இருக்கட்டும் அப்படியே. என்னங்க என் உள்பாவடைய தைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் முடிங்களேன். இது உன் உள்பாவடையா? பாருமா, சர்க்கஸ் டென்ட்டோட பெருசா இருக்குது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. படம் போட்டானா இருக்கு. நம்ம வீட்டை பாத்தீல்ல. அப்பப்பா, அங்க உட்காருங்க. சரி சரி. என்ன சில்மிஷம் பண்ணிக்கிட்டே படம் பார்க்கலாம். என்ன பாருங்க பாருங்க, தலைவர் படம் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன எப்பவும் கின்னு இருப்ப, இன்னைக்கு தொளதொளன்னு இருக்கிற. இட்ஸ் ஆல் ரைட். கன்னத்துல அழகா உனக்கு ஒரு குழி விழுவேன். என்ன இவ்வளவு பெரிய பள்ளமாயிருச்சு? இது என் வாயிடா. பாட்டி பாட்டி சாரி. எப்போ பாடி மாறுச்சு? படம் பார்க்க வந்தீங்க. திவ்யா, நீ இந்த சீட்டுக்கு வரியா? எனக்கு மறைக்குது. இங்க வாயே. அட்ஜஸ்ட் பண்ணி பாருமா. நீ ஹைட்டா தானே இருக்க, உனக்கு மறைக்காது. இங்க வாடி. என்னம்மா படுத்துற? சார் கொஞ்சம் டவுன் பண்றீங்களா? என்னங்க என்னங்க என்னம்மா? மாப்பிள்ள, நீங்க இந்த பக்கம் வாங்க. மாப்பிள்ள இந்த சீட்டுக்கு வரீங்களா? வாங்க மாமா. ஹலோ, கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. இன்னும். வினோத் இங்க வாடா. சக்தி சக்தி, இங்க வயசான மூட்டைப்பூச்சி தொல்லை தாங்க முடியல. நீ இங்க வரியா? நான் அங்க போய்க்கிறேன். சரி வாங்க. தம்பி, இப்ப எல்லாரும் படம் நல்லா தெரியுதா? நீ தான் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியா? நீங்க மெயின் பிக்சர் பாத்துக்கிட்டு இருக்க. அங்க பாருடா. தூங்குறது பாரு. ஏய் ஏய், டேய் என்ன பண்ற? எல்லாரும் தூங்குறாங்கல்ல. அவ்வளவுதான். கம். ஏய், நல்லா மாட்ட போற. சான்ஸ்
எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு ஃபுல் டைட். சீக்கிரம் வா. ஆமா, மழையே பெய்யல. என்னாச்சு? மொட்டை மாடியில எப்படி தண்ணி வந்தது? நான் தான் டேங்க்ல இருக்கிற தண்ணி பூரா திறந்து விட்டுட்டேன். அடி பாவி. அப்பாடா, வீட்டில் எல்லாரும் தூங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. விருந்தாளிங்க வந்தாங்கன்னா பிரியாணி போடுறீங்க ஓகே, ஆனா அதுல எனக்கு துண்டு போடாம வெறும் குஸ்காவா போடுறீங்க. இப்ப துண்டை தேடி நான் அடிக்கிறேன்டா. எங்க எங்க சட்டி எங்க? இந்த இருக்கு. என்னடா இது, துண்டு இருக்குன்னு பார்த்தாக்க வெறும் எலும்பா இருக்குது. அது சரி, நம்ம மாமனார் தான் நல்லி எலும்பு கடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, நாமளும் கடிப்போம். என்ன இது? உள்ள எட்டி பார்த்தா உலகமே தெரியுதே. அட பவிகளா, திவ்யா அப்ப நாபிக் கமலத்துல இருந்து காத்த உறிஞ்சி உள்ள இருக்க இன்டீரியர் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டானே. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கானு. வந்ததுக்கு குஸ்காவாவது சாப்பிடுவோம். அடிவாரத்துல கிடக்குது. இது எதுக்கு? தண்ணி தண்ணி இது தண்ணி. இக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கணும். திவ்யா அப்பன் தண்ணியை கூட விட்டு வைக்கலையா? இங்க வாரு, எவ்வளவு பெருசா படுத்திருக்கான். கம் கம், உங்க வீட்லயே எவ்வளவு சூப்பரா ஒரு ஏசி ரூம் பண்ணிருக்கேன் பாத்தியா? ஜில்லு ஜில்லு. ஏய், வீட்ல இடமா இல்ல, இப்ப எதுக்கு மொட்டை மாடி கூட்டிட்டு வந்திருக்க? அதுவும் டேங்குக்கு. இடமா? எங்க பார்த்தாலும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்து ஒரே கிரவுட். என்ன சவுண்ட்? ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், தனியா கூட பேச முடியல. சரி, படம் பார்க்க போகும்போது கூட பைக்ல வரலான்னு பார்த்தா உங்க அப்பா ஆட்டோல வந்துருமா அப்படிங்கறாரு. நீயும் சரிப்பா சரிப்பா முடியாடுற. ஆஹா, மொட்டை மாடியில கச்சேரியா? இரு, எல்லாத்தையும் மாட்டி விடுறேன். ஐயோ, பைப்பு பேசுது. எல்லாரும் கேளுங்க, பைப்பு பேசுது. கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன். பேசுதா? என்ன சத்தம்? உங்க அப்பா என்ன பண்றாங்க? எங்க? இங்க இருக்கா? Hello, mic testing 1 2 3. சூப்பர். ஸ்பீக்கர் ரெடி. ஐயோ கடவுளே, இருக்கு. உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன கஷ்டப்பட போறேன்னு தெரியல. ஒண்ணு சொல்லி தப்பில்ல, இப்படி வளர்த்து உங்க அப்பாவை சொல்லணும். எதுக்கு இப்ப எங்க அப்பாவை இழுக்கிற? உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது. அடிப்பாவே. அவருக்கு பெரிய சிஐடி சங்கர்னு நினைப்பு. அயன் பண்ண கதர் செட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் வெறுப்பா நிக்கிறாரு. ஒரு போட்டோக்காவது சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? அவரை விடு, உங்க அம்மா இருக்காங்களே, கான்ஸ்டபிளுக்கு ஏத்த சரியான கேவி சுந்தரம்பாள். நான் வந்துட்டேன்னா அக்கடான ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறாங்களா? அவங்களுக்கு வடிச்சு போட நானே சுடிதார் போட்ட ஸ்டவ்வா? அப்புறம் உங்க பாட்டி அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பிளாஸ்டர் பண்ண சொல்லி அப்படியே அந்த வாயில போட்டு ஒட்டணும். கதை சொல்றேன்னு சொல்லி கழுத்தறுக்குது. உன் தங்கச்சி இருக்கே, 3 அடி உயரத்துல இருந்துகிட்டு அதுக்கு ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பு. பாரு, கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டு இருக்கு. வக்கீலுக்கு படிக்கிறானே உன் தம்பி. ஆமா, அவன் தூங்கவே மாட்டானா? எங்கயாவது நைட் டியூட்டிக்கு வாட்ச்மேனா சேர்த்து விட்டுரு, நல்ல சம்பளம் கிடைக்கும். உன் அக்கா பேர் என்ன? முல்லை. முல்லை. முல்லையா? வெள்ளை பூஸ்டிக்கான்னு வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கு. உன்னை பாத்துக்கிறேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். அது சரி, என் மச்சான கூட உனக்கு பிடிக்கல? ஏன்பா, அவ உன்கிட்ட கேட்டாளா? ஓ, அதுவா? நான் வரும்போது ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. மறந்துட்டேனே. அப்பா, ஞாபகம் வந்துருச்சு. தெரியுமா, பொண்டாட்டியோட உள்பாவாடை. நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது? எங்க அப்பா ஒரு வேஸ்ட். ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல. பொண்ணு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாலே சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும்னு அறிவு இருக்கா? மாப்பிள்ள, மோட்டரை போட்டுருங்க, குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? ட்ரை பண்றேன். சரி, நான் காலைல ஊருக்கு கிளம்புறேன்.
சும்மா அனாவசியமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். யாரு? நான் அனாவசியமா பேசிட்டு இருக்கேனா? பின்ன என்ன சத்தம்? யார் மோட்டர் போட்டது? குடும்பத்தையே சாக்கடையில் தள்ளிட்டு எப்படி வருதுன்னு பாரு. அங்க பாரு, ரெண்டும் வருது பாரு. சும்மா இரு. வாங்க 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 பூ, வாங்க. மொட்டை மாடியில உங்களுக்கு மட்டும் தனியா மழை பெய்யுதா ஐயா? எல்லாத்தையும் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுட்டோம்ல. அப்ப நான் நாளைக்கு வேணாம்னு சொன்னேன், இவன் சந்திப்போமா? போறையா வந்துட்டா ஐயா வளர்ந்து. வாடா நல்லவனே வா வா வா. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஒரு வாரம் என்ன விட்டுருங்கப்பா.